ஹாய் குட்டீஸ், கதைக்கு போகலாமா? ஒரு அழகான கிராமத்தில் பப்புங்கிறவன் வாழ்ந்து வந்தான். அவள் எந்த கடைக்கு போனாலும் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கடையில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் காலி பண்ணிடுவான். ஆனால் சாப்பிட்டதுக்கு காசு தர மாட்டான். நாளைக்கு தரேன்னு சொல்லிடுவான். அதனால் கடைக்காரங்க எல்லாரும் கோவப்படுவாங்க, இங்கே வராதன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் எல்லாருக்கும் நல்ல அறிவுரைகளை சொன்னார். எல்லாரும் சந்தோஷமாக அதை கேட்டுட்டு இருந்தாங்க. முனிவரும் பப்புவை பார்த்து, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். அவன், என் வாழ்க்கை நல்லா இருக்க என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் உடனே ஒரு மாய மோதிரத்தை கொடுத்தாரு. இதை நீ போட்டுக்கிட்டு எந்த வேலை செஞ்சாலும் உனக்கு பலன் கிடைக்கும், வேலை செய்யலைன்னா எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு பப்பு கிட்ட சொன்னார். பப்பு அதை எடுத்துக்கிட்டு முதல் முறையாக விறகு வெற்ற கடைக்கு போய் விறகு வெட்டினான். முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் முனிவர் சொன்ன பலன் கிடைக்கணும்னு தொடர்ந்து அந்த வேலையை சிறப்பாக செஞ்சான். அதனால் பப்புவுக்கு சம்பளம் கிடைச்சது. ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பாராட்டுற அளவுக்கு ரொம்ப நல்லவனாக மாறினான். பப்பு அந்த முனிவரை மறுபடியும் சந்தித்தான். முனிவர், பப்பு இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் கொடுத்த மோதிரத்தால் நான் நல்லா இருக்கேன் சாமி அப்படின்னு சொன்னான். முனிவர் உடனே சிரிச்சுக்கிட்டு, உனக்கு நான் கொடுத்தது வெறும் மோதிரம்தான், எந்த மாயமும் கிடையாது. உழைப்போட அருமையை நீ தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ பப்பு நன்றி சொன்னான். புரியுதா குட்டீஸ்? உழைப்போட அருமையை தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ குட்டீஸ்.